வரலாறு என்பது புத்தக பக்கங்கள் அல்ல, அது நம் முன்னோர்களின் வாழ்வியல் பாடமாகும். அறமும் மரமும் விளைந்த நம் மண்ணில் புழுதியில் விளையாட வேண்டிய வயதில் வாள் ஏந்தி அந்நியர்களை எதிர்த்த மாவீரர்களின் கதை இது. அடிமை விலங்கை உடைக்க அவர்கள் பட்ட துயரங்களையும் சந்தித்த துரோகங்களையும் காட்டிய துணிச்சலையும் வார்த்தைகளால் சொல்ல இயலாது. ஆகவே அதை உங்கள் கண்களுக்கு நடிப்பின் மூலம் காட்சிப்படுத்த வருகிறார்கள். இதோ அந்த மாவீரர்கள் வரலாற்றை கண்டு களிப்போம், வாருங்கள். வீர தழும்புகளை சுமந்து நின்ற வீரமண் இது. அடிமை சங்கிலியை அறுக்க துணிந்த தியாகிகளின் கடை இது. தூக்கு மேடையை சிரிப்புடன் எதிர்கொண்ட அந்த சிங்கங்களின் வரலாற்றை காண இதோ காலத்தின் திரை விலகுகிறது. சுதந்திர போர் முழக்கம் ஆரம்பமாகிறது. தற்பொழுது மாவீரன் சின்னமலை காட்சி 1. இடம் வீடு. தன் ஊர் மக்கள் படும் துயரத்தை கண்டு சிறு வயதிலேயே அநீதியை தட்டி கேட்கும் துணிச்சல் கொண்ட ஒரு கொங்கு நாட்டு சிறுவன் வீரன் சின்னமலை தங்கள் கண்முன்னே இதோ. தந்தை அவர்களே, இன்றைய காட்டில் வேட்டைக்கு சென்ற போது ஒரு பெரிய மானை வில்லால் வீழ்த்தினேன். பலே தீர்த்தகிரி, உனது குறி தப்பாது என்பது எனக்கு நன்கு தெரியும். ஆனால் ஒரு வீரனுக்கு வில்வித்தை மட்டும் போதாது, விவேகமும் வேண்டும். என்னங்க சின்ன பையனை போய் விவேகம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வாப்பா தீர்த்தகிரி மோரே குடிக்கலாம். அம்மா, அப்பா சொல்வது சரிதான். இன்று காட்டிற்கு போகும் வழியில் அந்நியரின் ஆட்கள் மக்களிடம் வரி வசூலித்து அநியாயம் செய்ய நான் பார்த்தேன். நம் நாட்டு பணம் ஏன் அந்நியர் கைகளுக்கு போக வேண்டும்? அது காலத்தின் கட்டாயம் மகனே. நம்மை ஆளுபவர்கள் வலிமையானவர்கள். வலிமை என்பது வீரத்திலும் அதிகாரத்திலும் இல்லை அப்பா, நீதியின் பக்கம்தான் உண்மையான வலிமை இருக்கிறது. நம் மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை அவர்கள் எடுத்து செல்வதை என்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. மகனே, நீ இன்னும் சிறியவன் தான், இதெல்லாம் பெரியவர்கள் விஷயம். இல்லையம்மா, சிறு வயதில் விதைக்கும் விதைதான் விருட்சமாகும். கொங்கு நாட்டு உரிமை விட்டு கொடுக்க நான் ஒரு பொதும அனுமதிக்க மாட்டேன். சிவகங்கை சீமையில் மறு சகோதரர்களை போல நாமும் நம் மண்ணை காக்க போராட வேண்டும். உன் கண்களில் தெரியும் இந்த சுதந்திர வேட்கை எனக்கு புரிகிறது மகனே தீர்த்தகிரி. நீ சாதாரண ஆள் அல்ல, இந்த மண்ணின் சின்னமலை நீ. ஆம் தந்தையவர்களே, இன்று முதல் என் கைகள் வில்லையும் வாளையும் ஏந்துவது வேட்டைக்காக மட்டுமில்லை, இந்த நாட்டு மக்களின் விடுதலைக்காகவும் தான். காட்சி 2. இடம் ஓடாநிலைக்கோட்டை. வீரத்தின் விளைநிலம் இன்று விதியின் வசத்தால் கைதாகும் ஒரு வரலாற்று துயரம் இதோ உங்கள் கண்முன்னே. என்ன நல்லப்பா, கைகள் நடுங்குகின்றன. உடம்புக்கு எதுவும் முடியவில்லையா? ஒன்றுமில்லை மன்னா, இன்று குளிர் மிகவும் அதிகமாக உள்ளது, அதனால் தான் கைகள் நடுகின்றன. நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருங்க, இதோ வருகிறேன். அவர் உள்ளேதான் இருக்கா, செல்லுங்கள் செல்லுங்கள். சின்னமலை, உன்னை சுற்றி வளைத்து விட்டோம். இனி உன்னால் எங்கும் தப்பிக்க முடியாது. சின்னமலை, உன் கையில் இருக்கும் ஆயுதத்தை கீழே போடு. உன் சமையல்காரனே உன்னை எங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டான். துரோகம், துரோகத்தால் மட்டுமே உங்களால் வீழ்த்த முடியும் என்பதற்கு இதுவே சாட்சி மேக்ஸ்வெல். வாளால் வீழ்த்த முடியாத இந்த சின்னமலையை ஒரு தட்டில் வைத்த சோறு வீழ்த்தியதாக எண்ணாதே. என் உடல் வேண்டுமானால் உன் சிறைக்கு வரலாம், ஆனால் என் விடுதலை வேட்கை இந்த மண்ணில் வேகமாக பரவும். இந்த சின்னமலை சங்ககிரி கோட்டை அழைத்து செல்லுங்கள். அங்கு இவனுக்கு தூக்கு தண்டனை காத்திருக்கிறது. இது எம் மண், சாவை கண்டு மஞ்ச மாட்டான் இந்த சின்னமலை. வெற்றி முழக்கம் அல்லது வீர மரணம். வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு. பாரத நாடு வாழ்க, அந்நியராட்சி வீழ்க. பாரத நாடு வாழ்க, அந்நியராட்சி வீழ்க. தற்போது உறுதி குலையாத சுதந்திர வீரன் மங்கள் பாண்டே. காட்சி 1. இடம் மங்கள் பாண்டேயின் வீடு. இதோ 1857 இந்திய சுதந்திர போரின் முதல் முழக்கத்தை முழங்கியவன். அடிமை விலங்கை உடைக்க தன் ரத்தத்தையே முதல் காணிக்கையாக்கியவன். பாரக்பூர் பாசறையின் புரட்சி சிங்கம் மங்கள் பாண்டே சிறுவயது சிங்கமாக தங்கள் முன் இதோ. தந்தை அவர்களே, நம் கிராமத்தின் நிலங்களை அந்த வெள்ளைக்கார அதிகாரிகள் ஏன் வலுக்கட்டாயமாக பறிக்கிறார்கள்? அதை கேட்க ஆளே இல்லையா? மங்கள் கோபப்படாதே, அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது, ஆயுதம் இருக்கிறது. நாமோ எளியவர்கள். எளியவர்களா? நம் மண்ணில் விளைந்த பயிர்களை ஏன் அவர்களுக்கு ஒரு
கூடாது. காலம் வரும்போது உன் வீரத்தை காட்டலாம். இப்போது போய் சாப்பிடு. இல்லை அம்மா, இந்த தெருவில் பார்த்தேன் ஒரு ஆங்கிலேய வீரன் நாம் ஊர் பெரியவரிடம் அதிகாரமாக பேசுகிறான். இதை பார்த்ததற்கு கை முறுக்குகிறது. நமக்கு தர்மம் தெரியும், அவர்களுக்கு தர்மம் தெரியுமா? மங்கள், தர்மம் என்பது வலிமையானவர்களும் தோற்று போவது போல் தெரியும், ஆனால் ஒரு போதும் அழியாது. நீ கல்வி கற்று ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால் மட்டுமே நிலையை மாற்றலாம். கல்வி மட்டும் போதுமா தந்தையே? அநீதி இழைக்கப்படும் போது அமைதியாக இருப்பது கோழைத்தனம் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். எனக்கு போர்க்கலைகளை கற்றுத்தாருங்கள். நான் இந்த நாட்டின் வீரனாக மாற வேண்டும். பாருங்கள் உங்கள் மகனின் பேச்சை. இவன் வெறும் வேதங்களை மட்டும் ஓதப்போவதில்லை, இந்த பாரத மண்ணை காக்கும் வீரனாக போகிறான். மங்களா, உன் கண்களில் ஒரு திகைப்பு தெரிகிறது. ஆனால் அது கோபமாக மட்டும் இருக்கக்கூடாது, அது உன் லட்சியமாக மாற வேண்டும். சத்தியம் செய்கிற தந்தையே, என் வாழ்நாளில் ஒருபோதும் அநியாயத்திற்கு தலை வணங்க மாட்டேன். என் மூச்சு இருக்கும் வரை இந்த தாய் மண்ணின் கௌரவத்தை காப்பேன். காட்சி 2. இடம் ஆங்கிலேய அதிகாரியின் ராணுவ முகாமில். அடிமை விலங்குகளை உதைத்தெறிந்து தன் பிழையுணர்ந்து சீரும் சிங்கம். அந்நியரின் அடக்குமுறையை கண்டு அஞ்சாமல் சுதந்திர கனவோடு இதோ உங்கள் முன் மங்கள் பாண்டே. சிப்பாய், நாங்கள் கொடுக்கும் உத்தரவுகளை செய்வதுதான் உன் வேலை. ஏன் காலதாமதம் செய்கிறாய்? உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியது வேறு, அடிமையாய் வாழ்வது வேறு அதிகாரியே. எமது உழைப்பை சுரண்டி எமது சொந்த மண்ணிலே எங்களை 2ஆம் தர குடிமக்கள் என நடத்துவதை இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. உனக்கு இவ்வளவு துணிச்சலா? உங்கள் நாட்டை நாங்கள் தான் நாகரிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒழுங்காக பணி செய். என்ன, நீங்கள் நாகரிகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? நாகரிகம் என்ற பெயரில் நீங்கள் செய்வது வழிப்பறி. எங்கள் வளங்களை எல்லாம் சூறையாடினீர்கள். ஒரு சிப்பாயாக நான் உங்களை பாதுகாக்கவில்லை, உங்கள் அநீதிக்கு துணையாக நிற்கின்றேன். இன்று நான் அதை உணர்ந்து கொண்டேன். இதோ என் சீருடையை கழட்டி எறிகிறேன். இது அடிமைத்தனத்தின் அடையாளம். காட்சி 3. இடம் மங்கள் பாண்டேயின் வீடு. பாரத மண்ணில் தன்னை சுத்தி நின்ற 1000 துப்பாக்கிகளுக்கு அஞ்சாமல் தனி ஒருவனாக அந்த சிங்கம் இதோ கர்ஜிக்கிறது. மரணத்தை கண்டும் அஞ்சாத மாவீரன் மங்கள் பாண்டே வீராவேசத்துடன் கைதியாகும் அந்த வரலாற்று துயரம் இதோ இப்போது. மகனே, என்ன நேர்ந்தது? ராணுவ முகாமில் ஏதோ சலசலப்பு என்ற செய்தி வந்தது. அதிகாரிகள் உன்னை தண்டிக்க போவதாக கூறுகிறார்கள். அநீதியை தட்டி கேட்பது தண்டனைக்குரியதென்றால் அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் நம்மை ஒரு மனிதனாக கூட மதிக்கவில்லை. கை கட்டி வேலை செய்வதற்காக ஒன்றும் நான் உங்கள் மகனாக பிறக்கவில்லை. மகனே, உனக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. அதிகாரத்தை எதிர்த்து நாம் எப்படி அப்பா வெல்ல முடியும்? அம்மா, பயந்து பயந்து வாழ்வதே ஒரு மரணம்தான். நாம் ஒரு முறை துணிந்து நின்று விட்டால் இந்த துணிச்சல் இந்த நாடு முழுவதும் பரவும். உங்கள் மகன் ஒரு வீரனாக இருப்பதை பார்த்து மகிழுங்கள் அம்மா. சரியாக சொன்னாய் மகனே. நம் நேரத்தை இழந்தோம், வாரத்தை இழந்தோம். இப்போது நம் மானத்தையும் விளக்கச் செய்கிறார்கள். இதை எதிர்க்கும் உன் துணிச்சல் எனக்கு பெருமை அளிக்கிறது. போர்க்களத்தில் புறமுதுங்கிட்டு வராதே, மார்பில் காயத்தோடுவா. உன் தந்தை உனக்காக காத்திருப்பேன். போய் வா மகனே, உன் தாயின் ஆசி உனக்கு உண்டு. உன் மூச்சு நின்றாலும் உன் பெயர் இந்த மண்ணின் சுதந்திர காற்றாக மாறட்டும். மங்கள், பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து விட்டு தப்பித்து விடலாம் என்று ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு சரணடை, இல்லையே இப்போது சுட்டுக் கொல்லப்படுவாய். சரணடைவதா? இந்த மங்கள் பாண்டேவின் அதிகாரத்தில் அந்த சொல்லுக்கு இடமில்லை. நீங்கள் என்னை கைது செய்யலாம், ஆனால் நான் ஏற்றிய அந்த சுதந்திர வேட்கையை உங்களால் ஒருபோதும் அணைக்க முடியாது. கேட்டுக்கொள்ளுங்கள் என் நாட்டு மக்களே, இன்று நான் எழுப்பும் இந்த குரல் நாளை கோடிக்கணக்கான மக்களின் குரலாக மாறும். இந்த நாட்டின் அடிமை விலங்குகளை உழைத்தெறிங்கள். நம் நாட்டை நாமே ஆள்வோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி ஜெய் ஹிந்த். தற்போது மைசூர் புலி திப்பு சுல்தான். காட்சி 1. இடம் ஹைதர் அலியின் அரண்மனை. தந்தையின் வீரத்தை பாடமாக படித்து எதிரிகளின் சிம்ம சொப்பனமாக வளர துடித்த இளம் வேங்கை மைசூர் இளவரசன் இதோ. அம்மா, இதோ பாருங்கள். எதிரி என் முன்னால் நின்றால் ஒரே வீச்சில் வீழ்த்தி விடுவேன். நான் எப்போது போர் முனைக்கு செல்வேன். பொறுமகனே, வாள் வீசுவது மட்டும் வீரமல்ல, அந்த வாளை எங்கு எப்போது யாருக்காக பயன்படுத்த வேண்டும் என்று அறிவதுதான் உண்மையான அறிவு. எனக்கு தெரியும் அம்மா. நம் மண்ணை ஆக்கிரமிக்கும் அந்நியர்களுக்கு எதிராகவே வாள் எப்போதும் உயரும். இப்போ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டேன்பார்கள். ஆங்கிலேயர்கள் நவாபுகளையும் சிற்றரசர்களையும் பிடித்தாலும் சூழ்ச்சியாக வீழ்த்தி வருகிறார்கள். நாம் இப்பொழுது தனித்து நிற்கிறோம். தந்தையர்களே, பயிற்சி எளிதாக இருக்கின்றன. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. என்ன புரியவில்லை திப்பு? பிரெஞ்சுக்காரங்களும் ஆங்கிலேயர்களும்
நம்மிடம் வர்த்தகம் சேர்ந்தார்கள் தானே, அவர்கள் ஏன் நம்ம அரசியலில் தலையிடுகிறார்கள்? நல்ல கேள்வி. அவர்கள் வர்த்தகம் செய்ய வரவில்லை, நம் நிலத்தை மெதுவாக ஆக்கிரமிக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் நரித்தனமானவர்கள். நரிகளை வேட்டையாட புலிக்கு தெரியாதா தந்தையே? அவர்களை இங்கிருந்து விரட்ட நான் இப்போதே தயார். வேகம் மட்டும் போதா திப்பு, விவேகமும் வேண்டும். நீ பல்வேறு மொழிகளை கற்க வேண்டும், நவீன அறிவியலை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் இந்த உலகை வெல்ல முடியும். திப்பு, உன் தாய் சொல்வதெல்லாம் சரிதான். உன் நல்ல அரசன் போர் வீரனாக இருப்பது மட்டும் போதாது, அவன் நல்ல நிர்வாகியாகவும் இருக்க வேண்டும். இது நம் மைசூர், இதை பாதுகாக்க உன் ரத்தத்தையும் சிந்த தயாராக இருக்க வேண்டும். உறுதி கூறுகிறேன் தந்தையே, என் மூச்சு இருக்கும் வரை இந்த மைசூர் மண்ணின் ஒரு அங்கலத்தை கூட அந்நியர்களும் ஒப்படைக்க மாட்டேன். என்னை புலி என்று அழைக்கும்படி என் செயல்கள் அமையும். லட்சியம் ஒன்றே ஒன்றுதான், சுதந்திரமான மைசூர், கண்ணியமான வாழ்வே. காட்சி 2. இடம் மைசூர் அரண்மனை. தந்தையின் போர் யூகமும் தாயின் வீர போதனைகளும் ஒருங்கே அமைய பெற்ற இளஞ்சிங்கம் திப்புவின் ஆவேச முழக்கம். ஒரு வீர குடும்பமே தாய் நாட்டின் விடுதலைக்காக ஒன்று திரளும் உன்னத காட்சி இதோ. அப்பா, இதோ பிரிட்டிஷ் கவர்னர் அனுப்பிய கடிதம். இதில் அவர்கள் நம்மை கட்டுப்பட்டு நடக்கும்படி எச்சரிக்கிறான். ஒரு வணிக கும்பலுக்கு இவ்வளவு திமிரா? திப்பு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பார்கள். ஆங்கிலேயர்கள் நவாபுகளையும் சிற்றரசர்களையும் பிடித்தாலும் சூழ்ச்சியால் வீழ்த்து வருகிறார்கள். நாம் இப்பொழுது தனித்து நிற்கிறோம். தனித்து நின்றால் என்ன அப்பா? காற்றிற்குள் புலி எப்போதும் தனித்துதான் வேட்டையாடும். நரிகள் தான் கூட்டமாக வரும். அவர்களிடம் வணிகம் செய்தான் அனுமதி கேட்டார்கள். இப்போது நம்மை அடிமையாக்கி பார்க்கிறார்கள். எவன் ஒருவன் தன் மண்ணை அந்நியனிடம் மடக வைக்கிறானோ அவன் வாழும் போதே செத்ததற்கு சமம். திப்பு, நீ சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் எச்சரிக்கையாக இரு. ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி செய்வதில் வல்லவர்கள். அப்பா, புலிக்கு சூழ்ச்சி தெரியாது, வேட்டை மட்டுமே தெரியும். யாராவது என் மண்ணை தொட்டால் அவர்களின் கல்லறை எங்கேதான் தேடிக்கொள்ள வேண்டும். நான் ஒருபோதும் மண்ணின் கப்பம் கட்ட மாட்டேன். என் உயிர் போகலாம், ஆனால் என் சுயம் எப்போதும் தலை வணங்காது. என் சிங்கமே, உன் வீர பேச்சு என் ரத்தத்தை சுழற்றுகிறது. போர்க்களத்தில் உனக்கு நிகர் நீயே. உன் வாழ் வெற்றி சரித்திரம் படைக்கட்டும். கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த மைசூர் மண் வீரர்களின் பூமி. இங்கு புலிக்குட்டி ஒருபோதும் மாடாகாது. நம் ரத்தம் நம் சுதந்திரம். வெற்றி அல்லது வீர மரணம். அல்லாஹ் அக்பர், இறைவனே மிக பெரியவன். காட்சி 3. இடம் ஸ்ரீரங்கப்பட்டண கோட்டை வாசல். அந்நியனின் பீரங்கி குண்டுகளுக்கு அஞ்சாமல் தனி ஒருவனாக பெரும் படையை எதிர்த்து நின்ற திப்புவின் இறுதி யுத்தம். ரத்தத்தால் எழுதப்படும் சோகமும் வீரமும் நிறைந்த தருணம் இதோ. திப்பு, பிடிவாதம் பிடிக்காதே. உன் கோட்டை சரிந்து விட்டது, உன் நாட்கள் ஓடிவிட்டனர். உன் உயிரையாவது மிச்சப்படுத்து. வாளை கீழே போடு. வாளை கீழே போடவா? யாரிடம்? கடற்கரையை தாண்டி வந்து என் மண்ணில் தடம் பதித்த கொள்ளையர்களிடமா? ஒரு அடிமையாக 100 ஆண்டுகள் சுகத்தை அனுபவித்து வாழ்வதை விட ஒரு சுதந்திர புலியாக ஒரே ஒரு நாள் வாழ்ந்து மடிவதே மேல். நீ இறந்து விட்டால் மைசூர் எங்களுடையதாகும். யோசி. என் உடலை வேண்டும் என்றால் நீங்கள் கைப்பற்றலாம், ஆனால் இந்த மைசூர் ஆன்மாவை ஒருபோதும் தொட முடியாது. இந்த மண்ணில் இருக்கும் ஒவ்வொரு கருக்களும் சுதந்திரம் என்றுதான் பேசும். இதோ பார், இந்த திப்புவின் வாள் என் உடலில் இருக்கும் கடைசி துளி ரத்தம் இருக்கும் வரை உங்களை வேட்டையாடும். திப்பு, இது உன் கடைசி வாய்ப்பு. சரணடை. புலி தன் நகங்களை இழக்கலாம், ஆனால் அதனின் வேட்டையை ஒருபோதும் மறக்காது. என் மார்பில் சுடு, முதுகில் அல்ல, சாவிலும் முன்னே நான் பார்த்து கொண்டு சிரிப்பேன். மைசூர் வாழ்க, மைசூர் வாழ்க. அல்லாஹு அக்பர், இறைவனே மிக பெரியவன். பாரத புதல்வன் பகத்சிங். காட்சி 1. இடம் பகத்சிங் வீடு. 1000 பிணங்களை கண்ட ஜாலியன் வாலாபாக் மண்ணில் அழுகையை விழுங்கிவிட்டு ஆவேசத்தை அள்ளிய சிறுவன். சிந்திய ரத்தத்தை சாட்சியாக வைத்து அவன் ஏந்திய அந்த மண் ஒரு சாம்ராஜ்யத்தையே சாய்க்க போகும் விடுதலை முழக்கத்தின் விதை. பகத், எங்கே போனாய்? வெகு நேரமாக உன்னை காணவில்லையே. ஆமாம், என்ன இது கையில்? பகத், என்ன இது? நேற்று ஜாலியன் வாலாபாக்கில் அநியாயமாக சுட்டு கொன்ற நம் மக்களின் ரத்தம் கலந்த மண் இது. என்ன ரத்தம் கலந்த மண்ணா? ஆமாம் தந்தையே, ஆங்கிலேயரின் அத்துமீறலுக்கு இதுதான் சாட்சி. ஆம், அவர்கள் ஒன்றும் அறியாத நம் அப்பாவி மக்களை அநியாயமாக சுட்டு கொன்றது கொடூரத்தின் உச்சம். இந்த ஆங்கிலேயர்களை நம் நாட்டை விட்டு விரட்டாமல் நான் ஓயப்போவதில்லை. இந்த
காட்சி 2 இடம் சிறைச்சாலை. மரணம் தன் முன்னே நின்ற போதும் இன்குலாப் ஜிந்தாபாத் என முழங்கிய சிங்கம் தூக்கு கயிற்றை அடிமை விலங்கல்ல, அது தன் நாட்டுக்கு தூட்டும் வெற்றி மாலை என முத்தமிட்ட பகத்சிங்கின் இறுதி பயணம் இதோ. பகத், சுகதேவ், இன்று நாம் வாழ்வின் மிக அழகான நாள். ஆங்கிலேயர்கள் நினைக்கிறார்கள் நம்மை தூக்கிலிடுவதன் மூலம் இந்திய விடுதலைக்கான புரட்சியை அடக்கி விடலாம் என்று. அவர்களுக்கு தெரியாது நாம் 3 பேரும் 3 விதைகள். இந்த விதைகள் இன்று மண்ணில் புதைய போவதில்லை. பாரத தேசம் முழுவதும் சுதந்திர பயிராக விளைய போகிறது. உண்மைதான் ராஜகுரு. சிறை கதவுகள் நம் உலகைத்தான் அடைத்து வைத்திருக்கின்றன, நமது லட்சியத்தை அல்ல. ஏ ஜெயிலர், ஏன் அப்படி பார்க்கிறாய்? தூக்கு கயிறு எங்களுக்கு பூமாலை, அதை அணிந்து கொள்ள நாங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட போகிறோம். முதலில் யார் செல்வது என்பதில் எங்களுக்குள் சண்டையே வரும், தெரியுமா? மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டு இவ்வளவு ஏளனமா? உங்கள் குடும்பத்தினர் வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு சிரிப்பு கேட்கிறதா? அவர்கள் அழுவது பிரிவின் துயரால் அல்ல, இப்படிப்பட்ட வீர மகன்களை பெற்றெடுத்த பெருமிதத்தால். எங்கள் மரணம் கோடிக்கணக்கான இந்திய இளைஞர்களின் தூக்கத்தை கலைக்கும். உன் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்த மண்ணில் புதையுண்டு போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. மிஸ்டர் ஜெயிலர், ஒரு சிறிய உதவி. தூக்கு மேடைக்கு செல்லும் போது எங்கள் கண்களை கட்டாதீர்கள். அடிமைத்தனம் சாவதை நேருக்கு நேராக பார்த்து கொண்டே சாக விரும்புகிறோம். பார்த்தாயா அதிகாரியே, என் நண்பர்களின் வீரத்தை. நாங்கள் மூவரும் இணைந்தே சாண்டஸை வீழ்த்தினோம். இப்போது இணைந்தே இந்திய சுதந்திரத்திற்கு உயிரை கொடுக்கிறோம். இதை விட ஒரு வீரனுக்கு என்ன பெருமை வேண்டும்? நாங்கள் என் மகன்களை பார்க்கலாமா? வாருங்கள், நான் கூட்டி செல்கிறேன். இதோ உங்களின் மகன். பகத் மகனே, என்ன இது? தூக்கு மேடை ஏற இன்னும் சில மணி நேரங்களே இருக்கும் போது இப்படி அமைதியாக புத்தகம் படிக்கிறாயே, உனக்கு மரண பயமே இல்லையா? அம்மா, பயம் என்பது கோழைகளுக்கு மட்டுமே சொந்தமானது. நான் ஒரு புரட்சியாளன், அறிவாயுதம் ஏந்தியவன். என் லட்சியம் வெல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும் பொழுது பயம் எப்படி வரும்? புத்தகம் படிக்கும் முன் விரல்கள் தூக்கு கயிற்றை தொடப்போகுது என்பதை நினைத்தால் தான் என் மனம் பதிக்கிறது. அம்மா, என் வாசப்பெண் இறுதி மூச்சு வாழ தொடரும். இந்த புத்தகங்கள் தான் எனக்கு உலகத்தை புரிய வைத்தன. இந்த அறிவின் வெளிச்சத்தில் தான் நான் என் பாதையை தேர்ந்தெடுத்தேன். நான் மரணத்தை தேடி வரவில்லை, என் லட்சியம் என்னை மரணிக்க சொல்கிறது. என் வீர திருமகனே, எதற்கும் அஞ்சாதே, துணிந்து நில். உன் கொள்கைக்காக உன் உயிரையே கொடுக்கிறாயே, இது நியாயமா பகத்? தியாகம் இல்லாமல் சுதந்திரம் கிடைக்காது அம்மா. என் உயிர் ஒரு சிறிய காணிக்கை. இந்த புத்தகங்கள் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தன. அந்த தைரியத்தால் தான் உங்கள் முன் நிமிர்ந்து நிற்கிறேன். என் மரணம் இந்த நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். ராஜகுரு சுகதேவ், என் மகன்களே, பகத் மட்டும் என் மகன் அல்ல, நீங்கள் மூவரும் என்ற அர்த்தம் தான். இன்று நான் 3 சிங்கங்களை இந்த நாட்டுக்காக தானம் கொடுக்கிறேன். நிச்சயமாக அம்மா, உங்கள் ஆசீர்வாதம் இருக்கும் வரை எங்களுக்கு மரண பயம் ஏது? வாருங்கள் நண்பர்களே, பாரத மாதாவின் மடியில் தூங்கும் நேரம் வந்துவிட்டது. நம் கடைசி முழக்கம் லாகோர் சிறையின் சுவர்களை பிளக்கட்டும். இன்குலாப் ஜிந்தாபாத்! சுதந்திர புரட்சி ஜெய் ஹிந்த்! சும்மா கிடைத்ததா சுதந்திரம்? தியாகத்தாலும் போராட்டத்தாலும் துணிச்சலாலும் கிடைத்ததே சுதந்திரம். வீர தமிழகமே, இந்திய திருநாட்டினரை ஆண்மையை காக்க துடித்த இதயங்களே, இங்கே நீங்கள் பார்த்ததே வெறும் நாடகம் அல்ல, நம் மண்ணின் மாண்பு. இவர்கள் அனைவரும் நமக்கு சொல்வது ஒன்றே ஒன்று தான், இந்த சுதந்திரம் நமக்கு எளிதாக கிடைக்கவில்லை. இது நம் முன்னோர்கள் சிந்திய ரத்தத்தின் விலை. பெற்றோர்களே, உங்கள் முன்னால் ஒரு கோரிக்கை. உங்கள் பிள்ளைகளை வெறும் மதிப்பெண் எடுக்கும் எந்திரங்களாக மட்டும் வளர்க்காதீர்கள். அவர்கள் கைகளில் புத்தகங்கள் இருக்கட்டும், ஆனால் அவர்கள் நெஞ்சிற்குள் இந்த தேசத்தின் தன்மானம் இருக்கட்டும். அவர்களுக்கு கதைகளை சொல்லுங்கள், ஆனால் அவரையும் தேவதை கதைகளாக இருக்க வேண்டாம். நம் நாட்டுக்காக தூக்கு கயிறை முத்தமிட்ட வீரர்களின் கதைகளை சொல்லுங்கள். அந்நிய நாட்டு மோகத்தில் நம் அடையாளத்தை இழக்க வேண்டாம் என்று கற்றுக்கொடுங்கள். தன் மண்ணை காக்க போடும் திப்பு சுல்தான்களாக, வீரமே உருவான சின்ன மலைகளாக, அஞ்சாத பகத்சிங்களாக, உறுதி குலையாத மங்கள்களாக உங்கள் குழந்தைகளை உருவாக்குங்கள். இன்றே உங்கள் வீடுகளில் குழந்தைகள் தான் நாளை இந்த தேசத்தின் காவலர்கள். அவர்களுடன் பிழைப்பாதிகளாக மட்டும் வளர வேண்டாம். நம் நாட்டின் கௌரவத்தை உலகிற்கு உறக்க சொல்லும் வீரமிக்க பாரதத்தின் புதல்வர்களாக வளரட்டும். அச்சம் தவிர நிமிர்ந்து நில். வீர தோடுகள் குழந்தைகளை வளர்த்தெடுங்கள். ஜெய் ஹிந்த்! ஜெய் ஹிந்த்! ஆகவே சுதந்திர காற்றை சுவாசிப்போம், மாவீரர்களை என்றும் போற்றுவோம், மாவீரர்களை என்றும் கொண்டாடுவோம்.